ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் எங்கே வந்துட்டேன்னா, நம்ம சென்னை தீவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா துபாய் ஃபெஸ்டிவல் வில்லேஜ் சொல்லி ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருட்காட்சி. அங்கே தான் வந்திருக்கேன். சரி உள்ள போய் பார்ப்பேன் என்னென்ன ஓப்பனாக இருக்குது, என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் புதுசாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், அது நிறைய விஷயம் நான் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஸோ அதான் இந்த வீடியோ நான் முக்கியமாக நான் எடுத்திருக்கேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நான் முடிச்சு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். டிக்கெட் ரேட்டு என்னென்ன உள்ள ஈவெண்ட் இருக்குது, என்னென்ன ஓப்பனாக இருக்குது எல்லாமே நான் வீடியோ சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே பஸ் வாங்க வீடியோ ஃபுல்ஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வரதுக்கு வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. வாங்க டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு 100 ரூபாங்க. இப்போ 5 வயசுக்கு கீழே பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது. நான் டிக்கெட் எடுத்துட்டேன் ஒன்று. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் 100 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு. நான் வீக் டேஸில் போனதுனால எனக்கு உள்ளே வந்து செம்ம க்ரௌடே இல்லை, செம்ம காலியாக இருந்தது. எப்பவும் போல் பொருட்காட்சியில் அந்த கடைங்கள்லாம் ஆல்ரெடி ஓப்பன் இருந்தது. இப்போது லாஸ்ட் டைம் ஓப்பன் ஆகாமல் இருந்தது, இப்போ தான் ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் காசுங்க, 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே. நான் இது லாஸ்ட் டைம் நான் ஓஎம்ஆரில் போகும்போது எல்லாம் ஃப்ரீயாக பார்த்தோம் நம்ம 150 ரூபா டிக்கெட்டில். இந்த வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க, 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே. சரி நான் அதை போய் பார்க்கல, ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். சரி அப்படியே அந்த கடைகள்லாம் பார்த்துட்டே போனோம். எந்தத்தில் 10 ரூபா கடைகள்லாம் இருந்தது. இந்த அரண்மனை இருந்தது, ஆவிகள் அரண்மனை இருந்தது, இதுக்கும் 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 60 ருபீஸு. அப்போ சில கடைகள் ஒன்றும் ஓப்பன் ஆகலை, அந்த ஃபன் ஐட்டம்லாம் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. நிறைய கடைகளில் ஃபேன்சி ஐட்டம், ஜுவல்லரி ஐட்டம், வாட்ச் கடை, இந்த மாதிரி டாய்ஸ் கடைலாம் ஓப்பன் இருந்தது. ஜூஸு, அப்பளம் கடை எல்லாமே ஓப்பன் இருந்தது. இந்த ஹாரர் ஹவுஸு இதெல்லாம் கூட ஓப்பன் இருந்தது. இதெல்லாம் வந்தாங்க 50 ரூபா டிக்கெட்டு. நான் போகும்போது செம்ம ஃப்ரீயாக இருந்ததுங்க, நான் ஃப்ரீயாக நல்லா சுற்றி பார்த்தேன். நீங்களும் வந்து பாருங்கள், 100 ரூபாய்க்கு ஓகே தான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஹாரர் ஹவுஸ்க்கெலாம். நான் ஃப்ரீயாக கூட நினச்சேன். அது மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அண்டர் வாட்டர் வேர்ல்டு அதுவும் உள்ளே ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் வேலை போயிட்டுருக்காங்க, இன்னும் ஓப்பனே ஆகலை. இதுக்கும் 60 ரூபா டிக்கெட்டுங்க, இதுக்கு 60 ருபீஸ் டிக்கெட். இதுக்கு நான் இது ஃப்ரீயாக கூட நினச்சேன், இதுக்கும் காசு வாங்குறாங்க தனியாக. இதுதான் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல இது. ஏன்னா உள்ளே வெளியில் 100 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிறாங்க, உள்ளேயும் 2 வாட்டி இதுவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு என்ன தான் இருக்குன்னு தெரியல வருது இதில். சரி வாங்க உள்ளே பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த 7 ஒண்டர்ஸு செட்டப் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக இருந்தது. இது ஒன்றா யூஸ்ஃபுல்லாக ஒருத்தர் சொல்லலாங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே டேரெக்டாக இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு, செல்ஃபி இதெல்லாம் எடுத்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். அந்த மலேசியன் டவரு, ஈஃபல் டவரு, இந்த மாதிரி லண்டன் பிரிட்ஜு, அந்த துபாய் ஸ்டாச்சு அதெல்லாம் இருந்தது நிறைய. இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. பசங்கள்லாம் வந்து அங்கே செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. 100 ரூபா கொடுத்து வரதுக்கு இது தாங்க ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்க்கா. அந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு அதுவும் ஃப்ரீயாக விட்டுருக்கலாம், ஏன்னா அது வந்து டிக்கெட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க மேலே பிரிட்ஜுக்குள்ளே போய் பார்ப்போம். இதான் லண்டன் பிரிட்ஜு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு செட்டப்லாம். அந்த ரியாலிட்டியாக பிரிட்ஜ் மேலே நடந்து போட ஃபீல் இருந்தது அப்படியே எனக்கு. இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸுங்க இது. நீங்கள் செல்ஃபி, ஃபோட்டோ, ஆல்பம்லாம் போடணுன்னாக்கா இந்த மாதிரி போட்டு இங்கே வந்து நீங்களும் வந்து பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் சொல்லலாம். அதுவும் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக இருக்கும் இங்கே. அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர் வேர்ல்டு அந்த ஆர்டிஃபிஷியல் அனிமல்லாம் செப்பரேட் காசுங்க, 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்துங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபா, அதை தனி அதுக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் குக்கிங் வீடியோ போடுறேன், குக்கிங் வீடியோ அதுவும் பாருங்கள். இது உள்ளே ஒன்று தாண்டி போனீங்கன்னாக்கா உள்ளே ரைட்ஸ்லாம் இருந்தது, பசங்களுக்கு கேம் ஷோலாம் இருந்தது. அதெல்லாம் அதோட எண்டுங்க, அவ்வளோதான் முடியுது. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்தது உள்ளே.
அந்த கேம்ஸ்லாம் பார்த்து உள்ளே வச்சு ரைடெலாம் இருந்தது. இதெல்லாம் 60 ரூபா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரைடெலாம். இதோட முடியுதுங்க பொருட்காட்சி. இந்த எண்டு தாங்க வந்துட்டேன் நான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் குக்கிங் வீடியோ பாருங்கள். பாய் வியூவர்ஸ், நீங்களும் வந்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய் வியூவர்ஸ், நான் கிளம்பிட்டேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 100 ரூபாய்க்கு ஒருத்தர் நினைக்கிறேன். ஏன்னா உள்ள சில இதெல்லாம் மட்டும் காசு வாங்குறாங்க. நீங்களும் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்க. நீங்களும் வந்து பாருங்கள். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.